வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு நாங்கள் சுரநகர் மறுவாழ்வு முற்றத்துக்கு வந்திருக்கோம். இன்றைக்கு இறந்த உறவுகளுக்காக அஞ்சலி செலுத்தும் நாளாக, அதாவது கல்லறை பெருநாள் என்று கூறப்படுகிறது. அந்த நாளில்தான் மக்கள் எல்லாரும் அஞ்சலி செலுத்தும் தங்களுடைய உறவுகளுக்காக அஞ்சலி செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். மாலைகளை எல்லாம் போட்டு அந்த காணொலி தான் காட்டியிருக்கிறோம். வாங்க காணொலி போகலாம். பாருங்க மக்கள் எல்லாம் அந்த இறந்த ஆத்மாக்களுக்காக மெழுகுதிரி ஊதுபத்தி எல்லாம் கொண்டு வாங்கிட்டு கொண்டு போகிறார்கள். யாருங்க வணக்கம் முறையில் இன்றைக்கு எங்கே வந்திருக்கோம்டா, புனித பத்திரிகையார் கல்லூரிக்கு அருகாமையில் உள்ள சவக்காலை தான் வந்திருக்கோம். இன்றைக்கு என்னென்றால் இந்த உயிர் நீத்தவர்களுக்காக இன்றைக்கு நினைவு ஒரு நாள், அதாவது சவக்காலை பெருநாள் என்று கூறப்படுகிறது. பெருமளமான மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய உயிர் தழுதலும் வாழ்வும் நானே என்கிறார் ஆண்டவர். ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இறந்தவும் அடியார்கள் தம்முரே திருமகன் உயிர்த்தெழுவார் என நம்புவோருக்கு உயிர்ப்பின் எதிர்நோக்கி அளித்தவருமாகிய ஆறுதல் நோக்கி ஆகியவன் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறந்தோர் அனைவரும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனுக்கு அன்பு பணிபுரிய அமைதியில் சென்று ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மக்கவே நூலில் இருந்து வாசகம். தம் மக்கள் ஒவ்வொருவரிடமிருந்தும் யூதா பணம் திரட்டி 6 கிலோ வெள்ளி சேகரித்து பாவம் போக்கும் பலி ஒப்புக் கொடுக்கும்படி ஜெருசலேமுக்கு அனுப்பி வைத்தார். இச்செயல் மூலம் உயிர்த்தெழுதலை மனத்தில் கொண்டு நன்முறையில் மேன்மையாக நடந்து கொண்டார். ஏனெனில் வீழ்ந்தோர் மீண்டும் எழுவர் என்பதை எதிர்பார்த்திருக்கவில்லை என்றால் அவர் இறந்தோருக்காக மன்றாடியது தேவையற்றதும் மடமையுமாகும். ஆனால் இறை பெற்றுடன் இறந்தோர் சிறந்த கைமாறு பெறுவர் என்று அவர் எதிர்பார்த்திருப்பாரெனில் அது இறை பெற்றை உணர்த்தும் தூய எண்ணமாகும். ஆகவே இறந்தவர்கள் தங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெறும்படி அவர் அவர்களுக்காக பாவம் போக்கும் பலியை ஒப்புக் கொடுத்தார். இறைவா, இறந்த மது பெற்றோர் சகோதர சகோதரிகள் மக்களுடைய ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் தங்கள் குற்றங்களுக்கான தண்டனையிலிருந்து விடுதலை அடைந்து விரைவில் மது ஆறுதலை பெறுவார்களாக. இறைவா, இறந்து போன எங்களுக்கார் உறவினர் நண்பர்களுடைய ஆன்மாக்களுக்கும் இரக்கம் காண்பித்து அவர்களும் அது அரவணைப்பில் வந்து சேர்வார்களாக. இறைவா, இக்கல்லறைகளிலும் உலகெங்கும் உள்ள எல்லா கல்லறைகளிலும் அடக்கம் செய்யப்பட்டுள்ள விசுவாசிகளின் மீது, குறிப்பாக யாரும் நினையாத ஆன்மாக்கள் மீது கருணை காட்டியருளும். இதனால் அவர்களும் அது அன்பு முகத்தை காணும் பேறு பெறுவார்களாக.
வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நித்தியர்களை பார்த்து தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. பார்த்துக் கொள்வார். உம்மை காக்கும் ஆண்டவரை உம்மை காக்குகிறார். மகளிர் கதிரவன் உம்மை காக்காது, இரவில் நிலாவும் உம்மை தீண்டாது. ஆண்டவர் உம்மை எல்லா தீமையினின்றும் பாதுகாப்பார். அவரே உம் உயிரை காத்திடுவார். நீ வெளியே போகும்போது உள்ளே வரும்போதும்
எப்போதும் ஆண்டவர் உம்மை காப்பார். தந்தைக்கும் மகனுக்கும் ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். ஆண்டவரே, மன்றாட்டுக்கு செவிசாய்க்கிறதும் என் விண்ணப்பக் குரலை உம்முடைய செவிகள் கவனித்தார்களாமே. ஆண்டவரே, நீர் குற்றங்களை மன்னிக்கும் இருந்தாயாமே. அடிமையின் வடிவே தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேருவர். என்னிடம் வருவதை நான் புறமே தள்ளிவிட மாட்டேன். வாழும் தலைவனாகிய கிறிஸ்துவே, அன்பு செய்யப்படுவதை இழந்து அழுது புலம்போருக்கு ஆறுதல் அளித்தலும். எங்கள் மூப்பராகிய கிறிஸ்துவே, அழிவுக்குரிய எங்கள் உடலின் பாவத்தின் ஆதிக்கத்தை அளித்தலும். நாங்கள் கொடுத்து அவரது நம்பிக்கை கண்ணை திறந்தீர். இறந்தவர்கள் உமது மாட்சியை இன்னும் காணாது இருப்பின் அவர்களுக்கு உமது துன்பத்தை காட்டியதும். ஆண்டவரே, இம்மன்னக வாழ் என்றும் நிலைத்திருக்கும் முன்னக வீட்டை எமக்கென தயாரித்தரணும். நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமைகளிலிருந்து எங்களை விடுவித்தருளும். பிறந்தவும் அடியார்கள் உயிர் தெளிவார்கள் எனும் மங்களின் நம்பிக்கையும் உறுதி பெறுவதாக. உம்மோடு தூயாவின் நம்பிக்கையில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற பாதுகாத்து நிலை
வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. நித்திய இளைப்பாற்றியை இவர்களுக்கு அளித்திடும். முடிவில்லாத இவர்கள் மேலொடுங்களாக. சமாதானத்தில் இளைப்பார்ந்தவர்களாக. தந்தை மகன் உதவினார்கள் மற்றும் அவர்களுக்கு உதவிய வேறு பல பங்குகளில் இருந்தும் வந்து உதவி செய்தவர்கள் துப்புரவு செய்ய வந்தவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாள் திருப்பதியை கொடுத்து ஆலய பங்கு தந்தைக்கும் அவரோடு இணைந்து திருப்பதி ஒப்புக்கொடுத்த அனைத்து பொருட்களுக்கும் மறைவுரையாற்றி ஆசிரியர் மறை மாவட்ட குழு முதல்வர் அவர்களுக்கும் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மாணவர்களே, இன்று இந்த மறுவாழ்வு முற்றம் இருக்கின்ற நிலைமையை நாங்கள் தொடர்ந்து பேணிக் கொள்ள வேண்டும். அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை வேண்டி நிற்கின்றேன். இங்கே வருகிற பொழுது இங்கே அடக்கம் முடிவுற்றதும் சிவமக்காலையினுடைய வாசலிலே பதாதைகள், அஞ்சலி குண்டுகள், பிரசுரங்கள் வீட்டினவை எல்லாம் அங்கே கொண்டப்பட்டு I'm gonna put you.